நீர் இருந்தவராகவே இருந்து கத்தாவே உங்கள் நடத்துகிறவரை நமக்கு சொந்தம் கத்தாவே மனதை தாரணை கருதுடைய கத்தாவே நிற்படுத்த காரணம் ஆண்களை சொந்தம் நமக்கு மனசுக்கும் ஆண்டவை ஆண்டவை தாரணை நமக்கு பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இவரின் வந்தாண்டவை ஆசிரியர் செய்யப்பட்டார் ஆரணி ஆண்டவை ஒவ்வொரு காரியங்களும் கட்டாவே உங்களை நாம் மேற்கொள்ளவே கட்டாவே நீ நடத்துகிற சிரிக்கிறோம் கத்தாவே யாவர் மக்களுக்கு இடையே கத்தாவே விசுவாசத்திலும் கத்தாவே எஸ்லே நீ ஆண்டவே பொறுப்படுத்தி கத்தாவே தொடக்க விடுதலைக்கு கத்தாவே உங்களை பிரசனம் சூழ்நிலை நாங்கள் சிரிக்கிறோம் பிரபலமான அரசியல் கத்தாவே நீ ஆசிரியர் எங்களை இயேசு நாமத்தில் சிரிக்கிறோம் கத்தாவே ஆமென். நாம் உட்காருவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. செற்றிலிருந்து தம்மை மீட்டெடுத்தென்றும் ஆட்சியை தேற்றுவதாய்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்த உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். போதும். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை என்று அவர் பரிசுத்த ஆவியானவர் கடந்த காலத்தை அவர் எங்களுக்கு ஆவியானவர் ஞாபகத்திலே கொண்டு வருகின்றார். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்திலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன? கிறிஸ்துவனிடத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருந்தீர்கள்? அந்த நம்பிக்கை இப்போது வாழ்கின்ற இந்த காலத்திலே உங்களுக்குள்ளே அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அந்த நம்பிக்கையை குறித்து சொல்லும் பொழுது அந்த ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை எல்லாம் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக மாறுகின்ற அந்த வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கமாய், அதுவே எங்களுடைய வாஞ்சையாய், ஆசையாய், அதையே எங்களுடைய இலக்காய் நாம் கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கையிலே இருந்த அந்த பங்கு, அதாவது கிறிஸ்துவையே நாங்கள் எங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்றதான் அந்த பங்கு. என்னுடைய பங்கை கொடு என்று சொன்னால் அது பிரித்து கொடுப்பதுதான் அந்த பங்குகள். ஆனால் இங்கே இருக்கின்ற பங்கு எல்லாம் அது கிறிஸ்துவே நம்முடைய முழு பங்காக, அதிலே இந்த பூமியிலே பங்குகளை பிரித்து கொடுப்பதை, இப்போ தொழிலுக்கு சென்றால் ஒருவருடைய பங்கு எவ்வளவென்று அதை பிரித்து கொடுப்பதை போன்று அல்ல. கிறிஸ்துவனுடைய பங்கு என்றால் அது ஏதோ கிறிஸ்துவனிடத்தில் இருக்கின்ற சுபாவங்களை ஏதோ 125%, 50% அங்கே கொடுத்து, சரி நீங்கள் இந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே வாழ்ந்தால் போதும், நீங்கள் இந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே நடந்து கொண்டால் போதும், கிறிஸ்துவனுடைய காரியங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருந்தால் போதும், நீங்கள் அங்கே ஜெயித்து விட்டீர்களா? பரவாயில்லை, கிறிஸ்துவனுடைய பங்கு உங்களுக்குள்ளே இருக்கின்றது. இல்லாவிட்டால் நீங்கள் பணாசை ஜெயித்து விட்டீர்களா? அப்படி என்றால் கிறிஸ்துவனிடத்திலே உங்களுக்கு பங்கு இருக்கின்றது. நீங்கள் கோபத்தை ஜெயித்து விட்டீர்களா? உங்களிடத்துக்கு கிறிஸ்துவனுடைய பங்கு இருக்கின்றது. ஆனால் உங்களுக்குள்ளே முறுமுறுப்பை ஒழிக்காமல் இருக்கின்றீர்கள். இல்லாவிட்டால் உங்களுக்குள்ளே அங்கே கொஞ்சத்திலே உண்மையில்லாத காரியங்கள் இருக்கின்றது. இல்லாவிட்டால் உங்களுக்குள்ளே தாழ்மைப்படக்கூடிய ஆவி உங்களுக்குள் அது குறைபட்டிருக்கின்றது. ஆனாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவனிடத்திலே பங்கு உங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லி அந்த பங்கே போதும் என்று அதை பிரித்து எடுக்கின்ற வாழ்க்கை அது பங்கல்ல. இந்த பங்கு எல்லாம் கிறிஸ்துவே முழுமையாக தனக்கு தேவை. கிறிஸ்துவனிடத்தில் இருக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுபாவமே அது முற்று முழுவதுமாக தனக்கு அது சொந்தமாக வர வேண்டும். அதுதான் பங்கு. அந்த பங்கைத்தான் ஆரம்பத்திலே நீங்கள் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே கிறிஸ்துவை போல, இயேசுவை போல உங்களுடைய முழு சுபாவங்களும் மாற வேண்டும், எல்லாமே அவரை போல மாற வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை உடையவர்களாக நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு பங்கை வைத்து கொண்டிருந்தீர்கள். அது உங்களுக்கு முழுவதும் வந்து சேர வேண்டும் என்கின்ற அந்த பங்கு. ஆனால் அந்த பங்கு காலம் செல்ல 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 அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர் ஆவியானவர் சொல்லும் பொழுது வாறு சொல்லுகின்றார், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம், அதாவது முடிவு பரியந்தம் என்று சொல்லுவதெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒன்று இந்த பூமிக்கு நாம் உயிரோடு இருக்கின்ற காலத்திலே வந்தால் வரும் வரைக்கும். அப்படி இல்லை என்றால்
எங்களுடைய ஜீவன் இந்த பூமியை விட்டு நாங்கள் மரித்து போகக்கூடிய, கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் மரித்து போகக்கூடிய அந்த வாழ்க்கை எங்களுக்கு சம்பவிக்கக்கூடிய அந்த நேரம், அப்படிப்பட்ட அந்த காலம்தான் முடிவு பரியந்தம். அது வரைக்கும் இந்த நம்பிக்கை, அதாவது என்ன நம்பிக்கை? ஆண்டவரே இயேசுவே நம்முடைய பங்காக அவர் மாற வேண்டும், அதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற இதே நம்பிக்கையிலே அந்த சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாள்தோறும் இந்த உலகத்திலே சோதனைகள், துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலேயும் அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே அது முடிவு பரியந்தமும் பாதுகாக்கப்பட்டு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே தான் எங்களுக்கு கிறிஸ்துவனிடத்திலே இருக்கிற அந்த பங்கு எப்போதுமே அது நின்று கொண்டிருக்க முடியும். அந்த பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் நின்று கொண்டிருக்க முடியும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே குறைபட ஆரம்பித்தால், அதாவது என்ன நம்பிக்கை? கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முழு சுபாவமும் எனக்குள்ளே முழுமையாக வந்து சேர வேண்டும், அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்ற அந்த நம்பிக்கை வாழ்க்கையிலே குறைவுபடும் பொழுது கிறிஸ்துவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பங்கும் நமக்கு குறைபடுகின்றது. அந்த இளையகுமாரன் ஆஸ்தியிலே எனக்கு வரும் பங்கை பிரித்து கொடும் என்று அந்த தகப்பனிடத்திலே கேட்டான். அந்த தகப்பன் அதை அவனுடைய பங்கை பிரித்து கொடுத்தும் பொழுது என்ன நடந்தது? அவன் தூரமாய் போனான் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு, தகப்பனை விட்டு, தகப்பனுடைய அன்பை விட்டு அவன் தூரமாய் போனான். பங்கு அது பிரிக்கப்படும் பொழுது, அதாவது நம்பிக்கை வாழ்க்கையிலே குறைபடும் பொழுது கிறிஸ்துவனிடத்திலே இருக்கின்ற அந்த பங்கு வாழ்க்கையிலே பிரிக்கப்படுகின்றது. அவ்வாறான ஜீவியத்திலே தான் அடுத்த வசனத்தை அவர் சொல்லுகின்றார். நாம் அடுத்த வசனத்தை வாசிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இப்படியான நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுபடக்கூடிய அந்த காரியம் எப்போதெல்லாம் வருகின்றதோ, அதாவது அந்த பங்கை நாம் பிரித்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை, அது எவ்வாறு பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது? கிறிஸ்தவனிடத்திலே அந்த இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த பங்கை ஒவ்வொரு வாழ்க்கையிலே எங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்களோ, பாடுகள், துன்பங்கள், அவைகள் என்ன செய்கின்றது? அதை பிரித்து அதை நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு, நமக்கு விருப்பமானதை செய்வதற்கு, நம்முடைய வழிகளிலே நடப்பதற்கு, அந்தந்த சூழ்நிலைகளிலே அந்த பங்கு பிரிக்கப்படுவதற்கு இந்த மாம்சம் விரும்புகின்றது, இந்த சுயம் விரும்புகின்றது. அவ்வாறான சூழ்நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றார். என்ன? இது கிறிஸ்துவனுடைய சாயல் அல்ல. இப்போது நீ நடந்து கொள்ளுகின்ற, இப்போது நீ வாழ்கின்ற, இப்போது உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவனிடத்திலே உன்னுடைய பங்கை, கிறிஸ்துவே உன்னுடைய பங்காக நீ வைத்து வாழ்வதற்குரிய சுபாவம் இந்த சுபாவம் அல்ல. ஆகையால் இந்த சுபாவத்தை மாற்றிக்கொள், இந்த வழிகளை நீ மாற்றிக்கொள், உன்னுடைய பாதையை சீர்படுத்திக்கொள். உனக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லாத, இல்லாவிட்ட அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத அப்படிப்பட்ட சுபாவங்கள், தன்மைகள் உனக்குள்ளே உருவாகின்ற சூழ்நிலைகளிலே பரிசுத்த ஆவியானோர் உன்னுடைய நம்பிக்கை சீர்குலைய போகின்றது. நீ ஆரம்பத்திலே கிறிஸ்துவனிடத்திலே வைத்திருந்த அந்த நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையிலே குறைபட போகின்றது. ஆகையால் இந்த காரியத்திலே நீ இவ்வாறு நடந்து கொள், இவ்வாறு நீ செயல்படு என்று ஆவியானவர் என்ன செய்கின்றார்? பேசுகின்றார். அவ்வாறு பேசும் பொழுது அந்த சத்தத்தை நாம் கவனமாக கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கும் பொழுது இந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையிலே அது பாதுகாக்கப்படுகின்றது.
அந்த நம்பிக்கை பாதுகாக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனோடு இருக்கின்ற அந்த பங்கு பிரிக்கப்படாதபடிக்கு அங்கே அது இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நாம் அவருடைய சுபாவத்திற்கு புறம்பான ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கின்றது என்பதை ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? அதை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுகின்றோம். அதை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படாமல் நாம் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது இந்த இருதயம் கடினப்படுகிறது என்று ஆவியானவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இந்த இருதயம் எவ்வாறு கடினப்படுகின்றது? எதை குறித்து ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுகின்றாரோ அந்த காரியத்தை நாம் சரிப்படுத்த முடியாமல் போகும் பொழுது அந்த காரியமே நம்முடைய வாழ்க்கையிலே சரி என்று நாம் எண்ணிக்கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றோம். இதுதான் கடினம். கடினம் என்றால் நாம் என்ன எண்ணக்கூடாது என்றால் மொத்தத்திலே நாம் ஒரு துன்மார்க்கலை போல மாறி, மொத்தத்திலே ஒரு உணர்வில்லாதவர்களை போல மாறி, மொத்தத்திலே தேவனை விட்டு நாம் பின்வாங்கினவர்களாய் மாறி அசுத்தத்துக்குள்ளே போய் வாழ்கின்ற வாழ்வு கடினம் என்று எண்ணக்கூடாது. கடினம் என்பதெல்லாம் ஒரு காரியத்திலே அந்த கடினம் உருவாக முடியும். அதாவது என்ன காரியம் என்றால், எந்த காரியத்தை குறித்து இது ஆண்டவராய் இயேசுவோடு உன்னை இணைத்து கொண்டு அவரை உனக்கு ஆதாயமாக்கி கொள்ளுகின்ற அந்த வாழ்க்கைக்கு, அந்த பங்குக்கு இது புறம்பான காரியம், இது அதை உன்னிடத்திலிருந்து அவரிடத்திலிருந்து உன்னை பிரித்து விடக்கூடிய காரியம். ஆகையால் இதை நீ சரி செய்து கொள். இதை சரி செய்து உன்னுடைய ஆரம்பத்திலே நீ என்ன நம்பிக்கை கொண்டிருந்தாய், வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆதாயமாக்கி கொள்ளுவதற்கு இந்த உலகத்திலே எதுதான் வந்தாலும் எதையும் நான் வெறுப்பேன், எதையும் இழப்பேன், எதையும் நான் விட்டு விடுவேன் என்று அவ்வாறான அந்த தீராத உன்னிடத்தில் இருந்த நம்பிக்கை இப்பொழுது இந்த ஒரு விஷயத்தை உனக்குள்ளே நீ வைத்து கொண்டிருக்கின்றாய். இதை நீ சரி செய், இதை நீ விட்டுவிடு, இதை நீ ஒப்புரவாகு, இதை நீ சீர்படுத்து, இந்த காரியத்தை வெறுத்து விடு என்று அந்த ஆவியானவர் பேசும் பொழுது அந்த சத்தத்துக்கு, அந்த காரியத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் அதே காரியம், அதே வாழ்க்கை அது நமக்கு எப்படி இருக்கும் என்றால், எனக்கு இது சரி என்று நாம் எண்ண ஆரம்பித்து விடுவோம். அதுதான் கடினம். மற்றபடி கடினம் என்றால் பெரிய பெரிய இந்த வெளியில் இருக்கின்ற பின்வாங்கி போய் இருக்கின்றவர்களை, அவர்களைத்தான் அவருடைய கடின இருதயங்களை மாற்றுங்க ஆண்டவரே, கடின இருதயங்களை உடையுங்க என்றெல்லாம் நாம் அவர்களுக்கு ஜெபிக்கின்றோம். ஆனால் சபையிலே நல்ல விசுவாசத்திலே வாழக்கூடிய எனக்கு கூட அந்த கடினம் வர முடியும். நான் கூட என்ன செய்ய முடியும்? தேவன் எனக்கு பேசுகின்ற ஏதோ ஒரு விஷயத்தை அதை கிறிஸ்துவோடு பங்குள்ள வாழ்க்கைக்கு ஏதுவாக மாற்ற வேண்டும் என்று ஆவியானவர் சொன்னால், ஆனால் என்னுடைய பார்வையிலே, என்னுடைய காரியத்திலே, நான் ஜீவித்து கொண்டிருக்கின்ற காரியம் சரி, நான் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் சரி, இது தவறில்லை என்று அவ்வாறு நான் எண்ணிக்கொண்டு வாழ்ந்தால் என்னுடைய இருதயம் அந்த விஷயத்திலே கடினப்பட்டு விட்டது. அந்த கடினத்தோடு கூட நாம் உட்கார்ந்து கொண்டு தேவனை என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கடினத்தை கொண்ட அந்த வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்றால், அந்த கிறிஸ்துவோடு கூட இருக்கிற பங்கு பிரிக்கப்படுகின்றது. ஆனால் நமக்கு அது தெரிவதில்லை, நாம் அதை உணர முடியவில்லை. நான் ஆண்டவரோடு கூட தான் இருக்கின்றேன், ஆண்டவரோடு கூட தான் வாழ்கின்றேன், ஆண்டவரோடு கூட தான் இருக்கின்றேன் என்று நம்மை எண்ணிக்கொண்டு வாழ முடியும். ஆகையாலே தான் உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு என்று அதே எபிரேயர் நிருபத்திலே ஆவியானவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். பாவத்தின் வஞ்சனை. எது வஞ்சனை? அதாவது ஆவியானவர் சொல்லுகின்றார், இது கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒத்த சாயல் அல்ல, அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பான சுபாவம் அல்ல, இது அவரை போன்ற ஒரு சிந்தனை, எண்ணங்கள், நடத்தைகள், செயல்பாடுகள் அல்ல என்று ஆவியானவர் சொல்லுகின்றார். ஆனால் நம்முடைய மாம்சம் சொல்லுகின்றது அது சரி, அது தவறில்லை, அது பிழை இல்லை என்று
நம்முடைய சுயமான நம்முடைய மாமிசத்தினுடைய உணர்வுகளோ இல்லாவிட்டால் நம்முடைய சுயமோ இல்லாவிட்டால் நம்முடைய மனசாட்சி என்று சொல்லக்கூடிய ஒன்றோ அவ்வாறு என்ன பேசுகின்றது. அவ்வாறு பேசும் பொழுது இந்த ஆவியானவருடைய சத்தத்தை நாம் பெரிதாக அலட்டி கொள்ளுவதில்லை. இவ்வாறு விட்டுவிடும் பொழுதுதான் வஞ்சனை என்பது எது தேவனுடைய பார்வையிலே தவறோ அதே காரியம் நம்முடைய பார்வையிலே சரி என்று நாம் எண்ணிக்கொண்டு வாழ்கின்றதான் வஞ்சனை. இந்த வஞ்சனையிலே இருந்து கொண்டு கூட நாம் தேவனை ஆராதிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த வஞ்சனை ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்ததை போல தேவன் சொன்னார் இது தவறென்று, இது நீ செய்யக்கூடாது, இதை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னார். ஆனால் பிசாசு என்ன சொன்னான், இதை புசிக்கலாம், இது பாவம் இல்லை, இது தவறில்லை, அது தேவனுக்கு கூட தெரியும், ஆகையால் நீங்கள் இதை செய்தால் அது உங்களுக்கு நன்மைதான் வரும்படியே, இதான் உங்களுக்கு தீமை வராது என்று சொன்னான். அதுதான் வஞ்சனை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லுகின்றார். அவள் எவ்வாறு வஞ்சிக்கப்பட்டாள்? தேவன் இது செய்யாதே, இது தவறு என்றார். அல்ல, பிசாசு சொன்னான் இது தவறு இல்லை. இன்றைக்கும் அவ்வாறு நாம் சில காரியங்கள் சில விஷயங்களிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்போது கூட நாம் நமக்குள்ளே என்ன சொல்லுகின்றோம், இது தவறில்லை, இது பிழை இல்லை. இவ்வாறு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து விடுவார், விட்டு விடுவார். அவர் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் என்று சொன்னால் அந்த ஒரு நாள் தான். ஆவியானவர் தொடர்ந்து அலட்டி கொண்டிருக்க மாட்டார். ஆண்டவர் சொன்ன என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவன் சத்தத்தை கேட்க விரும்பினால் ஒரு நாளை போதும். தேவனை இயேசுவை போல் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற உங்களுக்கு ஆவியானவர் ஒரு தடவை பேச வேண்டுமா, இல்லாவிட்டால் பல தடவை பேச வேண்டுமா? ஒரு தடவை. ஆகையாலே தான் ஆவியானவர் எழுதுகின்றார் இன்று. அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு அந்த அந்த நாளே போதும், அந்த சூழ்நிலை போதும், அந்த நேரம் போதும். ஏனென்றால் அங்கு ஆவியானவர் பேசினால் அவன் கீழ்ப்படிவான், அவன் தன்னை சீர்படுத்துவான், தன்னை சரி செய்து கொள்ளுவான். அவ்வாறு அவன் அந்த வாழ்க்கையிலே அதை சரி செய்யாவிட்டால் ஆவியானவர் விட்டு விடுவார். இவ்வாறு ஆவியானவர் விட்டுவிடும் பொழுதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன எண்ணுகின்றோம், நான் நடந்து கொள்வது சரி, நான் செய்தது சரி என்று நான் எண்ணிக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். இது பாவம் இல்லை என்று அன்றைக்கு ஏவாளுக்கு பிசாசு சொன்னதை போல பிசாசு நமக்கு பின்பாக இருந்து கொண்டு, நம்முடைய மாம்சத்துக்கு பின்பாக இருந்து கொண்டு அவன் சொல்லுகின்றான் இது பாவம் இல்லை, இதை நீ செய்யலாம் என்று சொல்லுகின்றான். அவ்வாறு சொல்லும் பொழுது அதே காரியத்தை நாம் பிழையில்லை என்றே நாம் அதை நடந்து கொண்டே போகின்றோமே, வஞ்சனை. சிலரோடு ஒப்புரவாகாமல் இல்லாவிட்டால் காரியங்கள் சரி செய்யாமல் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனுடைய உடன்படிக்கையிலே கூட பங்கு கொள்ள முடியும். சில காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு கூட இதை பங்கு கொள்ள முடியும். ஏன் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இருதயம் கடினப்பட்டு விட்டது. அதாவது இன்று என்ன சொல்லுகின்ற அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை, ஆவியானவர் விட்டு விட்டார். இப்பொழுது அவர்கள் தங்களை வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். எப்படி வஞ்சனை? இந்த ஆண்டவருடைய மேச்சையில் இருப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றது, ஏனென்றால் என்னை பொறுத்த அளவுக்கு நான் பாவம் செய்யவில்லை, நான் செய்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது, அடுத்தவர்கள் நாம் பிழையாக இருக்கின்றார்கள் என்று அவ்வாறு எண்ணிக்கொள்ளுகின்ற அந்த வாழ்க்கை தான் வஞ்சிக்கப்படுவது. ஆகையால் இந்த வஞ்சனை எப்படி வருகிறது என்றால், அன்றைக்கு ஆவியானவர் பேசும் பொழுது கீழ்ப்படியவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அந்த மனுஷனுடைய இருதயம் கடினப்பட ஆரம்பிக்கின்றது. இவ்வாறான வாழ்க்கையிலே இந்த ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையிலே இழக்கப்படுகின்றது. இப்போது கிறிஸ்துவனுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பங்கும் அவரிடத்திலிருந்து பிரிக்கப்படுகின்றது. நாம் அதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி
என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இவ்வாறு ஆவியானவர் பேசுகின்றார். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களை குறித்து பேசும் பொழுது 40 வருஷம், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 20 வருடம் அல்ல, 40 வருஷம் எண்ணிக்கையை பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஏன் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்? இந்த 40 வருஷமும் இவர்கள் தேவன் இவர்களை நடத்தினார். தேவன் தான் இவர்களை கொண்டு வந்தார். இந்த 40 வருஷமும் தேவன் இவர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே ஆவியானவர் அவர்களை குறித்த ஒரு சாட்சி சொல்லுகின்றார். இந்த 40 வருட காலத்திலும் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று அவர் சாட்சி சொல்லும் பொழுது, அந்த சாட்சி என்ன சாட்சி? 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும், அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுடைய ஜனங்கள், இந்த பங்கை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று இவர்கள் அதை இறுக பிடித்து கொண்டு நிற்க மாட்டார்கள். அதாவது இந்த கானானை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், அங்கு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் திருப்தி கொண்ட வாழ்வோடும் செழிப்போடும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அந்த பங்கை, அந்த ஆசையை அவர்கள் இறுகி பற்றி பிடித்து கொள்ள கூடிய அந்த இருதயம் இல்லாமல் அவர்களுக்கு நேரிடக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகளை காணும் பொழுதெல்லாம் முறுமுறுத்தார்கள், குறை சொன்னார்கள், மோசைக்கு எதிராய் முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு எதிராய் முறுமுறுத்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அங்கே தங்களுக்கு முன் செல்ல ஒரு தெய்வம் வேண்டும் என்று ஒரு தெய்வத்தை தாங்கள் உருவாக்கினார்கள். இப்படியெல்லாம் இந்த 40 வருஷமும் தங்களுக்கு இறைச்சி இல்லை, தங்களுக்கு தண்ணீர் இல்லை, தங்களுடைய சத்துருக்கள் தங்களை மேற்கொண்டு அழிக்கும்படிக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்று இப்படியெல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக முறுமுறுத்து குறை சொல்லி தேவனை பரீட்சை பார்த்து தேவனுக்கு கோபம் ஊட்டி எரிச்சல் ஊட்டி அந்த 40 வருஷமும் இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று ஆவியானவர் சாட்சி சொல்லுகிறார். வழுவி போகிற இருதயம். ஆனால் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய இருதயம் தேவனிடத்திலே நிலைவரப்பட்டிருக்கவில்லை. அடுத்த கட்டம் என்னொன்று சொல்லுகின்றார், இந்த 40 வருடமும் இவர்கள் வனாந்தரத்திலே நடத்தப்பட்ட போதிலும் தேவனுடைய வழிகளை அறியவில்லை. பாருங்கள், ஒரு சபையிலே நாம் 40 வருடம் கூட இருக்கலாம். நான் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற அநேக 33 வருடத்திற்கு மேலாக சபையிலே இருக்கின்றோம். இந்த ஊரிலே ரட்சிக்கப்பட்டிருந்தவர்கள் நீங்கள் 30 வருடத்திற்கு இருக்கின்றீர்கள். ஆனால் அதே போன்று இத்தனை வருட காலமும் நாம் சபையிலே இருந்து நம்மை குறித்து ஆவியானவர் என்ன சாட்சி சொல்லுவார்? இந்த ஜனங்களை குறித்து சொல்லிவிட்டார். இந்த ஜனங்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள். இந்த 40 வருஷமும் தேவன் இவர்களை நடத்தினார். ஆனால் அந்த 40 வருடமும் இவர்களுடைய வாழ்க்கையிலே வழுவி போகிற இருதயமுடையவர்களாக இருந்தார்கள். அடுத்தது, தேவனுடைய வழிகளை இவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் தங்களுக்கு என்ன வாழ்க்கையை வைத்திருக்கின்றார், தாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் தங்களை கற்பிக்கின்றார், தாங்கள் எப்படி தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் கற்பிக்கின்றார், தேவனை எப்படி முதலாவதாய் வைத்து வாழ வேண்டும் என்று கற்பித்திருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும்படிக்கு தேவன் தங்களை எப்படி நடத்துகின்றார் என்கின்ற வாழ்க்கையினுடைய தேவனுடைய ஒரு வழிகளையுமே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடியினாலே தான் மோசைக்கு எதிராய் முறுமுறுத்தார்கள், சூழ்நிலைகளிலே முறுமுறுத்தார்கள், தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று பரீட்சை பார்த்தார்கள், அழிக்கப்பட்டார்கள், வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். என்னுடைய இளைப்பாறுதலிலே இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அவர் ஆணையிட்டார். அப்படி ஆணையிட்ட பிரகாரமாக அந்த 40 வருட காலமும் வழுவி போன இருதயமுடையவர்கள், தேவனுடைய வழிகளை அறியாமலே நடந்து கொண்ட யாவருமே அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் கானானுக்குள்ளே செல்லவில்லை, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே செல்லவில்லை. இந்த காலத்திலேயும் ஆவியானவர் சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் நம் ஒவ்வொருவரை குறித்த காரியத்திலும்
இத்தனை வருடமாக தேவன் இவனை நடத்தினார், இந்த சகோதரியை நடத்தினார், இந்த சகோதரனை நடத்தினார். இத்தனை வருடமும் நடத்தின இந்த வாழ்க்கையிலே இவர்கள் கிறிஸ்துவனுடைய பங்காகிய ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த கிறிஸ்துவனுடைய பங்கிலே தங்களை எப்போதும் வைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள், நடந்து வந்தார்கள் என்று அந்த வருடத்தை குறிப்பிட்டு ஆவியானவர் சொல்ல முடியுமா? இல்லாவிட்டால் இத்தனை வருடமும் சபையிலே இருந்து தேவனுடைய வழிகளை அறியாமல் வாழ்ந்தார்கள், வழுவி போகிற இருதயம் உடையவர்களாய் நடந்து கொண்டார்கள் என்று இவ்வாறு அவர் சாட்சி கொடுத்தால், அந்த சாட்சி நிமித்தம் அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி முடிவு அப்படிப்பட்டதாக இருக்கும். என்னுடைய இளைப்பாறுதலில் இவர்கள் பிரவேசிப்பதில்லை. அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த பங்கிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டு விட்டோம். அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையினாலே என்ன பலன் இருக்கின்றது? தேவனுடைய வழிகளை நாம் எப்படி அறிந்திருக்கின்றோம்? நமக்கென்று ஒரு தேவர்களை நாம் உண்டு பண்ண முடியாது. வேதத்திலே பார்க்கின்றோம், மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமா? முடியாது. தேவன் தான் தமக்கென்று நம்மை அவர் உண்டு பண்ணினார். அவர் தமக்கென்று நம்மை உண்டு பண்ணினபடியினால் மெய்யான தெய்வம், இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றது, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது, எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றது. அந்த நாமங்களை எல்லாம் கும்பிடுகிறார்கள், வழிபடுகின்றார்கள், தொழுது கொள்ளுகின்றார்கள், எல்லாவற்றையும் செய்கின்றார்கள். இயேசு என்கின்ற நாமமும் இருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இந்த உலகத்திலே இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டென்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏன் அந்த பிதாவாகிய ஒரே தேவனே மெய்யான தேவன் என்று ஏன் அவர் சொல்லுகின்றார்? அத்தனை தெய்வங்களும் மனுஷன் தனக்காக உண்டு பண்ணின தெய்வங்கள். பிதாவாகிய ஒரே தேவன் மட்டும்தான் தனக்காக நம்மை உண்டு பண்ணினார், மனிதனை உண்டு பண்ணினார். ஆயாலே தான் பாருங்கள், மனுஷன் தனக்கென்று உண்டு பண்ணின தெய்வங்களை வைத்துக்கொண்டு அவன் எல்லாவற்றையும் செய்வான். பாவத்தை செய்வான், அக்கிரமத்தை செய்வான், தீமையை செய்வான். அவன் துன்மார்க்கனை போல வாழுவான், அவன் கட்ட நடத்தைகளுக்குள்ளே வாழுவான், மோசமான பழக்க வழக்கங்களுக்குள்ளே வாழுவான், போதை வஸ்துக்குள்ளே வாழுவான். அவன் எல்லா தீமைகளையும் செய்வான். அவன் எல்லா தீமைகளையும் செய்த பிற்பாடு அவன் தனக்கென்று உண்டு பண்ணின, அதாவது இது என்னுடைய தெய்வம் என்று தான் தனக்கென்று உண்டு பண்ணின அந்த தெய்வத்துக்கு முன்பாக வந்து நின்று அதை பணிந்து கொண்டு போகின்றான். அவன் கள்ளனாக இருக்கின்றான், விபச்சாரக்காரனாக இருக்கின்றான், கொலை பாதகனாக இருக்கின்றான், ஒரு மோசமான காரியங்களை செய்கின்ற ஒரு தீமை நிறைந்த மனுஷனாக இருக்கின்றான். அவன் வந்து பணிந்து கொண்டு போகின்றான். அவன் பணிந்து கொண்டு போன பிற்பாடு அவன் எப்படி மறுபடியும் அதே காரியத்தை திரும்பவும் செய்யத்தான் செய்கின்றான். பொய்யில் இருந்த எல்லா பாவத்தையும் அவன் செய்யத்தான் செய்கின்றான். சபையிலும் இதே போல வருகின்றோம், தேவனை ஆராதிக்கின்றோம், போகின்றோம். ஆனால் நாம் இவ்வாறு வந்து நாம் போய் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்ன அந்த சத்தத்தைக்கு கேட்கக்கூடிய அந்த செவியை இழந்து, அதை உணரக்கூடிய இருதயத்தை இழந்து, நாம் ஒரு கடினப்பட்ட இருதயத்தோடு, வழுவி போகிற இருதயத்தோடு இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து ஆராதனை செய்துவிட்டு நீங்கள் திரும்பி போகின்றீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட உணர்வு இல்லை என்று சொன்னால், தேவனுடைய வழி என்றால் என்ன என்பதை அறிய முடியவில்லை என்று சொன்னால், கிட்டத்தட்ட அந்த மனுஷர்களும் சரி, நாமும் சரி, எந்த வித்தியாசம் இல்லை. வருகிற இடம்தான் வித்தியாசம், உட்கார்ந்து இருக்கிற இடம்தான் வித்தியாசம், மற்றபடி வாழ்க்கையில் எந்த வித்தியாசம் இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் செய்கின்றார், வருகின்றார்கள், ஆராதிக்கின்றார்கள், போகின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஒன்றை யோசிங்க, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டென்றால் ஏன் அந்த ஒரே தேவன் நமக்குண்டு? ஏனென்றால் அவருக்கு முன்பாக வருகின்றவன்
உணர்வடைவான். ஆமென். மற்ற தனக்கென்று உண்டு பண்ணின தேவர்களுக்கு முன்பாக போய் நிற்பவனுக்கெல்லாம் அந்த உணர்வு வராது. ஐயோ நான் இப்படி பாவியா இருக்கிறேன், வாயாலே சும்மா பாடுவான், நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, தயவு செய்து நாளா என் பாவங்களை நீக்கி வாயாலே பாடுவான், உருகி பாடுவான், உள்ளங்கனிந்து பாடுவான், அழுது பாடுவான். ஆனால் அவன் தான் ஒரு பாவியாங்கிறதை கூட அவன் உணர முடியாது. ஏனென்றால் அவன் வழிபடுகின்ற தெய்வம் அவன் தனக்கென்று உண்டு பண்ணின தெய்வம், தான் தெரிந்து கொண்ட தெய்வம். ஆகையால் அது அந்த பாவத்தை உணர்த்தாது, அது அந்த பாவத்தை குறித்து பேசாது, அது அந்த பாவத்தை குறித்து கண்டிக்காது. ஏனென்றால் அது எல்லாம் தேவர்கள் அல்ல. ஆகையால மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமா? முடியாது. ஆனால் அவன் உண்டு பண்ணி இருக்கின்றான். உண்டு பண்ணினால் அது தேவர்கள் அல்ல. தெய்வம் என்றால் அவர் தனக்கென்று மனிதனை உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற வாழ்வு. பிதாவாகிய தேவன் தனக்கென்று நம்மை உண்டு பண்ணினார். ஆகையாலே தான் அவருக்கென்று உண்டு பண்ணின நாம் அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது இந்த இடத்திலே ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை உடைக்கின்றார். அவருடைய கடின தன்மையை குறித்து அவர் கண்டிக்கின்றார். அவருடைய காரியத்தை சரி செய்யும்படிக்கு அவருடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை ஊடுருவுகின்றன. தேவன் பேசுகின்றார், அவன் தன்னை தாழ்த்துகின்றான். இங்கே தெய்வம் இருக்கின்றார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்திலே தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது வெளியிலிருந்து வருகின்ற ஒரு மனுஷன் இங்கே மெய்யாய் கர்த்தர் இங்கே வாசம் செய்கின்றார் என்று முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்ளுவானா. 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார் 13ஆம் அதிகாரத்திலே. ஏன் பணிந்து கொள்ளுகின்றான்? இது மனுஷன் தனக்கு உண்டு பண்ணின தெய்வம் அல்ல, இது தேவன் தனக்கு உண்டு பண்ணின ஜனம். ஆகையால்தான் இந்த உணர்வு மற்ற இடங்களில் இருப்பதில்லை. எல்லா மதங்கள் இருக்கின்றது, தெய்வங்கள் இருக்கின்றது, தேவர்கள் இருக்கின்றார். அங்கு போகிற மனுஷனுக்கெல்லாம் இந்த உணர்வு வராது. மோசேயை காணவில்லை என்று இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கன்றுக்குட்டியை உருவாக்கினர். இதுதான் எங்களை வழிநடத்துகிற தெய்வம் என்று உருவாக்கிவிட்டு என்ன செய்தார்கள்? அதற்கு முன்பாக நிர்வாணமாய் ஆடினார்கள், வேசித்தனம் செய்தார்கள், அக்கிரமமான காரியங்களில் ஈடுபட்டார்கள். அப்போது இதுதான் எங்களை வழிநடத்துகிற தெய்வம் என்று அங்கே முன்னுக்கு வைத்து கொண்டுதான் செய்கின்றார்கள். ஏன் அந்த கன்றுக்குட்டி அவர்களுக்கு இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது என்று ஒன்றுமே பேச முடியாமல் போனது? ஏன் முடியாமல் போனது? அது தேவர் அல்ல, அது தெய்வம் அல்ல. ஆகையால் அதுக்கு முன்பாக எல்லாவற்றையும் செய்யலாம். ஏனென்றால் அது அவர்கள் தாங்கள் உண்டு பண்ணின தெய்வம். அதை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஐயோ இந்த தெய்வம் நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறதே, நின்று கொண்டிருக்கிறதே, இதுக்கு முன்பாக நாங்கள் இப்படி செய்யலாமா, இப்படி நடக்கலாமா என்ற கூட அந்த உணர்வே இல்லை. மோசே வந்தார். பாருங்கள், தெய்வம், பிதாவாகிய தெய்வம் அங்கே வருகின்றார். அந்த தெய்வம் வரும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய பார்வையிலே இந்த பாவத்துக்குரிய அக்கிரமத்துக்குரிய இந்த மனுஷர்கள் அவர்கள் புறம்பாக்கப்பட வேண்டும் என்று தேவன் கோபம் கொள்ளுகின்றார். இதுதான் மெய்யான தெய்வத்திற்கும் மனுஷன் தான் தனக்கு உண்டு பண்ணுகிற தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆகையால் சபையிலே கூட நாங்கள் எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணலாமா என்று கேட்கலாம். நிச்சயமாய் உண்டு பண்ணலாம். நான் கூட உண்டு பண்ணலாம் எனக்கென்று. எப்படி? நான் என்ன செய்கின்றேனோ அது எனக்கு சரி. என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், என்னுடைய இயேசு என்னோடு கூட இருக்கின்றார் என்று அந்த இயேசுவினுடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டு என்ன செய்ய முடியும்? தேவனுடைய வழிகளை அறியாமலே என்னுடைய வழிகளிலே அது சரியாக எண்ணிக்கொண்டு இந்த ஆண்டவராய் இயேசுவே என் தெய்வம் என்று சொல்லி அதை வைத்துக்கொண்டு அப்படி ஒரு இயேசுவை நான் உருவாக்கி கொண்டு என்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தி கொண்டிருக்க முடியும். அதுதான் அடுத்த ஜனங்களுக்கும் இங்கே உள்ள நமக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கும்
இத்தனை வருடங்கள் நான் சபையில் இருக்கின்றேன், தேவனுடைய வழிகளை எந்த அளவுக்கு அறிந்திருக்கின்றேன்? என்னுடைய வழிகள் இன்னொரு சகோதரனுடைய வழிகளை போல அது இருக்கின்றதா இல்லையா என்கின்றதல்ல, தேவனுடைய வழிகளைப் போல இருக்கின்றதா? ஆகையால் மற்றவர்கள் செய்யலாம், நான் செய்யக்கூடாது. நான் செய்வதை மற்றவர்கள் செய்கின்றார்கள் என்பதற்காக நானும் அதை செய்யலாம் என்றால், நான் தெய்வத்தை நான் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கின்றேன். ஆனால் மற்றவர்கள் செய்யலாம், நான் செய்யக்கூடாது. ஏன் பிதாவாகிய தேவன் எனக்கு உண்டு, எனக்கு கிறிஸ்துவனிடத்திலே பங்குண்டு. என்னுடைய பங்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறக்கூடிய பங்கு. அதை நான் பிரித்து விடக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையிலே அதை ஒழித்து விடக்கூடாது. ஆகையால் ஆவியானவர் என்னோடு என்ன பேசுகின்றார்? இன்று அந்த சத்தத்தை கேட்டால், இங்கு உட்கார்ந்திருக்கின்ற போன வாரம் நாம் தியானித்ததை போல கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. கர்த்தரை அறிந்து கொள் என்றதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய வழிகளை அறிந்து கொள். மனுஷனே, ஆண்டவருடைய வழி இப்படித்தான், நீ ஏன் இப்படி நடக்கின்றாய்? கர்த்தருடைய வழிகள் உன்னை எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு சொல்லுகின்றது. ஆனால் நீ அதற்கு எதிர்மாறாய் ஏன் நடக்கின்றாய் என்ற அந்த வாழ்க்கையை அன்றைக்கு 40 வருட காலத்திலும் அவர்கள் அறியவில்லை. வழுவி போகிற இருதயமுடைய ஜனங்களாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து அழிக்கப்பட்டு விட்டார். உங்களுடைய ஜீவியத்திலே கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் ஆராதிக்கின்றோம்? நமக்கென்று ஒரு தேவர்களை நாம் உண்டு பண்ணி வைத்துக்கொண்டு, இப்படி வாழ்ந்தால் காணும், இப்படி வாழ்ந்தால் காணும், இப்படி இருந்தால் காணும் என்ற ஒரு திருப்தியிலே இருந்து கொண்டு ஆவியானவர் பேசுகின்ற அந்த வார்த்தைக்கு இன்றே கீழ்ப்படிந்து வாழ்கின்றோமா? இன்று அவருடைய சத்தம், அன்றைக்கே அவர் பேச விரும்புகின்றார். இன்றைக்கு செய்த தவறுக்கு நாளைக்கு பேச மாட்டார். இன்றைக்கு செய்த தவறுக்கு 1 மாதம் கழித்து பேச மாட்டார். அன்றைக்கே பேசுகிறார். அன்றைக்கே ஏன் பேசுகிறார்? கிறிஸ்துவனிடத்திலே உன்னுடைய பங்கை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கை முடிவு பரியந்தம் அது உறுதியாக இருக்க வேண்டும். துன்பங்களை கண்டு, சோதனைகளை கண்டு நீ துவண்டு போய் பலவீனப்பட்டு, ஒருவேளை உன்னுடைய மனநிலையிலே இல்லாவற்றுடைய வாழ்க்கையிலே நீ தடுமாறி விழுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீ கடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு பலவீனம் உன்னிடத்திலே வந்தாலும், இன்று அவருடைய சத்தத்தை அன்றைக்கே அந்த நேரமே ஆவியான பேச வேண்டும். ஒரு நாளை நாம் விட்டு விடுவோமாக இருந்தால் நாம் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளை நாம் விட்டு விடுவோமாக இருந்தால் அடுத்த நாள் இருதயத்தின் கடினம் நமக்குள்ளே வந்து சேரும் என்பதை நாம் கவனத்திலே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரு நாள் தான் ஆவியானவர் பேசுகின்றார். மெய்யாய் ஆண்டவரிடத்திலே அவருடைய சாயலாய் மாற வேண்டும் என்று ஆசையும் ஆர்வமும் வாஞ்சையும் கொண்டு வாழுகின்ற, இச்சையோடு வாழுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் இன்று நம்மோடு பேசுகின்ற அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து விடுவோமாக இருந்தால், கிறிஸ்துவனுடைய பங்கை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே பாதுகாத்து கொள்ளுகின்றார். அவருடைய சாயலை அவர் எங்களுக்கு போதிக்கின்றார். ஆகையால் தேவனுடைய வழிகள் என்ன என்கிறதை எங்களுக்கு காட்டுகின்றார். உன்னுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல என்பதை எங்களுக்கு போதிக்கின்றார். இது உன்னுடைய வழி, இதை விட்டு விடு, இது நீ உனக்கென்று உண்டு பண்ணின தேவர்கள், இதை அகற்றி விடு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அந்த தெய்வம் உன்னோடு பேசுவார், அந்த தெய்வம் உன்னோடு இடைப்படுவார், அந்த தெய்வம் உன்னை கண்டிப்பார், கடிந்து கொள்ளுவார். ஆகையால் வழுவி போகிற இருதயத்தை அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு இன்றைக்கு அந்த சத்தத்தை கேட்டு ஆரம்பத்திலே என்ன நம்பிக்கையுடையவளாக இருந்தோமோ அந்த நம்பிக்கையை பாதுகாத்து கொள்ளுவோம். ஒவ்வொரு சௌர சௌரிகளும் தேவனுக்கு முன்பாக இந்த ஆவியோடு நாம் வாழும்போது நம்முடைய நம்பிக்கை ஸ்திரப்படும்.
நாம் மாதக்கணக்கிலே பாவத்தை வைத்திருக்க மாட்டோம், வருடக்கணக்கிலே பாவத்தை வைத்திருக்க மாட்டோம், ஒரு தவறை சரி செய்வதற்கு நாட்கணக்கிலே நீடித்து கொண்டிருக்க மாட்டோம். ஆராய்ந்து பாருங்கள். ஆவியானவர் சத்தம் இன்று என்று சொல்லுகின்ற அந்த சத்தமே போய்விட்டதா? நாம் நம்மை சோதித்து ஆராய்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நல்ல பங்கை பாதுகாத்து கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆரம்பத்திலே கொண்டிருந்தான இந்த வாழ்க்கை இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்தில் அது எப்படி அது அதிகரித்திருக்கிறது, அதில் இன்னுமாய் எவ்வளவாய் நான் இங்கே வெளிச்சம் பெற்றிருக்கிறேன். ஆரம்பத்திலே கொண்டிருந்தான காரியங்களிலே இன்னும் நான் எவ்வளவாய் என்னுடைய கோபங்கள், என்னுடைய எரிச்சல், என்னுடைய இச்சைகள், என்னுடைய பொறாமைகள், என்னுடைய வாக்குவாதங்கள், இப்படிப்பட்டான காரியங்கள் எல்லாம் இங்கே நான் எவ்வளவாய் நான் இளைப்பாறுதலை அதில் இங்கே அடைந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியான இந்த வார்த்தைகள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராயில். நாளந்த ஜீவியத்திலே அந்தந்த நேரத்திலே பேசக்கூடியான பரிசுத்தாவினுடைய சத்தம் இன்றைக்கு அதை எவ்வளவா என்னுடைய இதயத்திலே அதை இங்கே ஆழமாய் துணித்து அதை அந்த வார்த்தையில் நான் கீழ்ப்படியும்படியான அந்த இதயத்தை இங்கே எனக்குள்ளே கொடுத்திருக்கிறது. அப்பேற்பட்ட நிலைக்குள்ளே நான் அங்கே பிரவேசித்தாலும் அதை என்னை கடினப்படுத்தக்கூடாதபடிக்கு அதில் நான் ஆரோக்கியம் அடைய முடியாது. அவருடைய திவ்ய சுபாவங்கள் எனக்குள்ளே எவ்வளோ அங்கே வளர்ந்திருக்கிறது, எவ்வளோ நான் அங்கே ஆரோக்கியம் அடைந்திருக்கிறேன், எவ்வளோ நான் தேவனாலே தேற்றப்பட்டிருக்கிறேன். இன்றான இந்த நிலை இன்றைக்கு ஆண்டவர் அங்கே பேசும்போது அந்த சத்தியம் ஆரம்பத்திலே தேவனிடத்திலே கொண்டிருந்த அந்த வைராக்கியம், ஆரம்பத்திலே தேவ சமூகத்திலே நான் மூழ்கி ஞானஸ்தானம் பெறும்போது எனக்குள்ளே எடுத்துக்கொண்டதான அந்த தீர்மானங்கள், இந்த லட்சியங்கள், அந்த வைராக்கியங்கள் இன்றைக்கு எவ்வளவா என்னிடத்திலே அது அனல் கொண்டிருக்கிறது. சோரன் சொன்னதை போன்று ஒரு காரியங்களை பரிசுத்தாவியானவர்கள் என்று அவர் அங்கே பேசும்போது அந்த வார்த்தைகளை நான் அங்கே அந்த சூழ்நிலையிலே நான் அங்கே அலட்சியப்படுத்தும் போது அது மறுபடி அந்த அதே காரியங்கள் என்னை கடினத்துக்குள்ளே கொண்டு போய் தேவனை விட்டு சோரம் போக முடியாத அந்த நிலைக்குள்ளே என்னை தள்ளி விடுகிறது. அதுக்கு பிற்பாடு என்னுடைய நிலைகள் எல்லாம் அங்கே மாறுகிறது. அங்கே நான் என்ன செய்ய விடுகிறேன், அங்கே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு என்ன செய்கிறேன், அங்கே விலகி செல்லக்கூடியான அந்த காரியங்களுக்குள்ளே எங்கே போய் விடுகிறேன். இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு போதும். ஆண்டவர் நாட்களிலே பேசக்கூடியான வார்த்தைகள் சபையிலே அவரங்கே நாளுக்கு நாள் இந்த ஆழத்தை நோக்கி கடந்து செல்லும்படியான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சபையிலே பேசுறதுக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இன்றைக்கும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியான ஆவியுடையவனாய் அங்கே நான் எப்பொழுதுமே மனம் திரும்ப செவி கொடுத்த தேசத்தில் நன்மையை புசிக்க முடியான அந்த தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை எனக்கு சொந்தமாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியாத அந்த ஆவியை தேவனிடத்திலே நித்தமும் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேவன் பேசினாலும் ஒருவதும் அந்த வார்த்தைகளை நான் உதாசீனப்படுத்தக்கூடாதபடிக்கு அதை கனமாக எண்ணி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த முடியாத ஆவிக்குள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்தாவே எனக்கு உதவி விசுவாசிக்கிறேன். நான் என்னுடைய தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தையை போல நான் ரட்சிக்கப்பட்ட போது கொண்டான அந்த நேசம், தேவனோடு கொண்டான அந்த அன்பு, அந்த நான் தெரிந்து கொண்டான அந்த நல்ல பங்கு, அந்த வாழ்க்கையிலே நான் இன்றைக்கு வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டான என்னுடைய ஜீவியத்திலே அந்த பங்கை நான் இப்பொழுதும் என்னோடு வைத்துக்கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாய் நிற்கிறேனா என்றான் அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறான அந்த வாழ்க்கை, உடனடியாக அதற்கு நான் கீழ்ப்படுகிறான ஒரு வாழ்க்கை என்னுடைய இதயத்திலே அந்த கீழ்ப்படுதல் உள்ள ஆவி என்னிடத்தில் இருக்கிறதா
என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறான் அந்த வார்த்தைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே இடைப்பட்டு பேசினார். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி வந்த ஒவ்வொரு காரியங்களை குறிப்பிட்டு சொல்லிவிட்ட பிற்பாடு 5ஆம் வசனத்திலே அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கவில்லை என்றான் அந்த வார்த்தையை தேவன் காலை வேளையிலே இடைப்பட்டு பேசினார். அன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சபையிலே வாழுகிறான், என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு வாழுகிறான், என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று செய்கிறான் ஊழியங்களாக இருந்தாலும் அந்த ஊழியங்களை பெற்றுக்கொண்டு வாழுகிறான வாழ்க்கையிலே நான் நிதானித்து பார்க்க வேண்டியான ஒரு காரியமெல்லாம் தேவன் என்னிடத்திலே பிரியமாயிருக்கிறாரா என்றான் அந்த கேள்வியை நான் நாள்தோறும் என்னுடைய இதயத்தில் நான் கேட்டு வாழுகிறான். அந்த வாழ்க்கையிலே தான் தேவனுடைய அந்த பங்கிலே நான் நிலைத்திருக்கிறான ஒரு மனுஷனாய் நின்றுவிட முடியும். மாறாக என்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய சபையிலே நான் இருக்க முடியும், தேவனுடைய ஊழியங்களை செய்ய முடியும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் எல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் நான் இல்லை என்று சொன்னால் வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றே தான் பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனுக்கு பிரியமான அந்த வாழ்க்கையெல்லாம் தேவனுடைய அந்த சத்தத்துக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறான் அந்த வாழ்க்கையிலே தான் தேவன் பிரியப்படுகிறான ஒரு மகனாய் தேவனுக்கு உகந்தான ஒரு பிள்ளையாய் நான் வாழ முடியும் என்றால் அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு தேவனுடைய அந்த பாரமான அந்த கரங்களை என்னுடைய இருதயத்திலே நான் காணும் பொழுது அந்த பாரமான கரங்களை நான் எவ்வாறு நோக்கி பார்க்கிறேன், அதிலே நான் வஞ்சிக்கப்பட்டு போகிறான ஒரு மனுஷனாய் நிற்பேனாக இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய அந்த பாசமான அன்பான அந்த கரங்களை நான் பார்ப்பதற்கு நான் அதிகமான நாட்களை எடுத்துக்கொள்கிறான ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும். அதைவிட அந்த காரியங்கள் அந்த அன்பான கரங்களை நான் காண முடியாத ஒரு மனுஷனாக கூடி நான் போய்விட முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாய் கடந்து செல்கிறான் அந்த வாழ்க்கையிலே நானும் யாக்கிரையும் கவனம் உள்ளவனாய் தேவனுக்கு பிரியமான ஒரு மகனாய் நின்று அவருடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சாயலை அணிந்து கொண்டு வாழுகிறான் அந்த வாழ்க்கைக்கு நேராய் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாட்களிலே என்னை நடத்துவார் என்று நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். நாம் கர்த்தருடைய வசனம் இப்படிதா ஆண்டவர் காலை வேளையிலே பேசி வார்த்தை அதிகமாக இங்கே உற்சாகப்படுத்தியது. என்னுடைய ஜீவியத்திலே எனக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவியம் நான் வாழுகிற வாழ்க்கை சரி என்று என்னுடைய இருதயத்திலே நான் சிந்தித்து வாழுகிறதான் அந்த ஜீவியத்தின் அந்த ஜீவியத்தினுடைய அந்த ஆபத்தை காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் அவர் இன்றைக்கு சொல்லுகிறதான் அந்த சத்தத்தை இன்றைய கேட்டு இன்றைய என்னை நான் சரி செய்து வாழக்கூடிய அந்த பரிசுத்தமான ஜீவியத்தை இந்த நாட்களை நானும் வாடி நிற்கிறேன், வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதேசம் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கள் தேவன் நாம உதேசராக தேவனுடைய நாம் மையப்படுவதாக. தேவன் சபையில் கொடுத்த வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். ஆண்டவர் பேசிய போல் எவரையரில் சொன்னது போல் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை உரையாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலே உண்மையாக இயேசுக்கிடத்திலே ஒரு பங்குள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ஜீவியம் என்றால் அந்த ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை எதென்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் உதறி தள்ளி எனக்குள்ளாக இருக்கிற அத்தனையும் என்னுடைய மாம்ச சுயம் பலவீனம் இது என்ற அத்தனையும் அகற்றி அந்த நம்பிக்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக பற்றி கொண்டு வந்த ஒரு வாழ்க்கை. ஒன்றுமே எனக்கு அது பெரிதாக இல்லாத ஒரு வாழ்க்கையை அங்கே தேவன் காண்பித்து தேவனுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கையை ஒரு பெரிதான மகத்துவமுள்ள ஒரு பங்குங்கிற ஒரு ஜீவியத்தை காண்பித்தார். ஆகையால் கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் உண்மையாய் அந்த பங்கை நான் எந்தளவுக்கு எப்படி நான் பற்றி கொண்டிருக்கிறேன், எப்படி நான் பிடித்து கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்தின் அந்த மகத்துவமான பங்கெல்லாம் அது வாழ்க்கை கிறிஸ்துடைய வாழ்க்கை முழுவதுமே எனக்குள்ளாக அடங்கியிருக்கிறங்கிற அந்த பங்கு அப்படியாப்பட்ட அந்த பங்குங்கிற வாழ்க்கையின் பரிசுத்தமான ஒரு ஜீவியம் இன்றைக்கு பழுது படுறதுக்கு விடாதபடிக்கு அது தூசிக்கப்படாது, அது எந்த விதத்திலும்
அது தேவனுடைய நாமத்துக்கு இழிவை கொண்டு வந்துடாபடிக்கு அந்த பங்கு பரிசுத்தமாயே விளங்கத்தக்கதாக என்னுடைய சரீரத்திலே அது வெளிப்படத்தக்காக என்னுடைய சரீரத்திலே ஒவ்வொரு செயல்பாடும் அதை வெளிப்படத்தக்காக அவர் வரும் வரைக்கும் அந்த பங்கை நான் பாதுகாத்து கொண்டு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜீவியத்திலே கடந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில் கடந்து செல்லக்கூடிய ஜீவியமாக இருக்குமா இருந்தால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே அந்த பங்கை நான் அவருடைய வருகையிலே நான் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அவர் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுற போல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அந்த தியேத்திரா சபைக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் அந்த 25ஆம் வசனத்திலே உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு என்னால் எனக்கு கொடுத்த அந்த பங்கை அந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் முழுவதையும் அவர் வருமளவும் பற்றி கொண்டிருக்கிற ஜீவன் அப்படி இருக்கும்போது ஜெயம் கொண்டு வழி நடத்தத்தக்காக ஒரு வெற்றி சிறக்க பண்ணத்தக்காக தேவன் நடத்துவார். அப்படியாப்பட்ட வாழ்க்கையை நானும் பிரயாசப்படுகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஒரு காலம் அந்த பங்கை இழந்து போடுறதற்கு நான் எந்த விதத்திலும் என்னுடைய ஜீவியத்திலே நான் ஒரு காலம் அடிவணிந்து போகாதபடிக்கு அதே எனக்கு மகத்துவமான வாழ்க்கையின் ஜீவியத்தின் பங்குங்கிறதை அதே பெரிதான ஒரு வாழ்க்கைங்கிறதை நான் பற்றி கொண்டு ஒரு நாட்களும் அந்த ஜீவியத்துக்குள்ளே நடத்த தேவன் கிருபை செய்வான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் காலை வேளையிலே தேவனுக்கு மகிமை உண்டாக. காலை வேளையிலே தேவன் பேசியான வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தமக்கென்று என்னை உண்டாக்கின ஒரு அந்த உணர்வுள்ள இருதயத்தை தந்து இன்னும் ஒரு நாளை தந்த என்னுடைய மெய்யான தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் இன்று பேசியான வார்த்தை இன்று அவருடைய சத்தத்தை நான் அந்த காரியங்கள் நான் பாவம் செய்கிறான வேளைகளிலே தேவன் மையாக இருக்கிறான், அந்த என்னுடைய தேவன் என்னோட பேசுகின்றான். அந்த வேளையிலே நான் அந்த காரியத்துக்கு நான் செவி கொடுக்காமல் போயினாயிருந்தால் என்னுடைய இதயத்திலே தினம் தினம் பாவங்கள் கூடுகிறான காரியத்தை தான் தேவன் காலை வேளையிலே பேசியிருந்தார். இது சரி, இது பிழையில்லை என்று சொல்லி என்னுடைய இருதயத்தை நான் அவ்வாறே சென்று கொண்டிருப்பேன். ஆனால் என்னுடைய இருதயம் கடினப்பட்டு போகிறான காரியத்தை தான் போலிருக்கும். அப்படியான அந்த காரியத்துக்குள்ளாய் நான் செல்வனாக இருந்தால் அவரோடு உள்ளான அந்த பங்கு என்னிலிருந்து எடுபட்டு போகிறான வாழ்க்கையாய்த்தான் வரும் நாட்களில் செல்லும் என்றதை தேவன் காலை வேளையில் என்னோடு பேசியிருந்தார். நானும் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் பயந்திருக்கே வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகளிலே 4ஆம் அதிகாரத்திலே சொல்வதைப் போல துன்மார்க்கருடைய பாதையோ காரொளரை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்பதைப் போல நான் கடந்த நாட்களிலே ஒரு காரியத்தை குறித்து தேவனோடு உறவாடிக்கொண்டு இருக்கிறான். அந்த காரியம் என்னிடத்திலே ஒரு 2 நாள் 3 நாள் அந்த காரியம் என்னிடத்திலே குறைவடைந்தான போது, ஒரு பாவத்தை கொடுத்தான காரியம் என்னிடத்திலே வருகின்றான பொழுது அதை நான் பாவமென்று எண்ணாமல் அந்த காரியத்தை என்னை நான் முழுவதுமாக அந்த பாவத்துக்குள்ளாய் ஒப்படுத்தான் அந்த காரியம். நான் அதை தேவன் அன்றைய நாட்களில் என்னோடு பேசினார். என்னுடைய நான் செல்கின்றான வேளையிலும் நான் வேலை செய்கின்றான அந்த இடத்திலும் தேவன் அந்த என்னுடைய இதயத்திலே அந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசியிருந்தால் தேவனுடைய சமூகத்திற்குள் வருவதற்கு கூட ஒரு விருப்பமில்லாத ஒரு மனிதனாகத்தான் இருந்தேன். ஆனாலும் அந்த அடுத்த நாள் சென்று அடுத்த நாட்கள் செல்கின்றான வேளையிலும் அந்த காரியத்தை குறித்து நான் அது ஒரு காரியம்தானே என்று சொல்லி விட்டு நான் இருந்தான வேளையிலும் கூட நேற்றைய நாட்களிலே சகோதர கூட்டத்துக்கு வருகின்றான காரியத்தை கூட அந்த காரியத்திலே நான் என்னுடைய இதயத்திலே இன்றைய ஒரு நாள் தானே என்று சொல்லி என்னுடைய வேலைகளை செய்தான காரியம் தேவன் காலை வேளையிலே பேசினை போல நானும் அந்த ஒரு பாவத்தை நான் செய்கின்றான வேளையிலே தேவன் என்னோடு பேசுகிறான். அந்த சத்தத்தை நான் கேட்பேனாக இருந்தால் அந்த அன்றே நான் அந்த காரியத்திலிருந்து விடுபட்டு தேவனுடைய அந்த வழிகளிலே நடக்கக்கூடியான காரியத்தை தான் போலிருக்கும். அதாவது துன்மார்க்கரை போல அந்த காரிலே நடக்கிறான வாழ்க்கை, எந்த காரியத்தை செய்தாலும் அது பிழையில்லை என்று சொல்லி நான் என்னுடைய அதாவது தேவன் இருக்கிறான் அந்த ஸ்தானத்தை நான் அந்த காரியத்தை என்னுடைய நிலைக்கு இது சரியில்லை இது பிழையில்லை என்று சொல்லி என்னுடைய நிலைக்கு நானே கொண்டு வருகிறான வாழ்க்கையை அப்படியான வாழ்க்கையாக இருக்குமா இருந்தால் நான் அந்த இருளிலே நடக்கிறான காரியத்தை தான் இருக்கும். நான் அன்றே தேவனுடைய வார்த்தையை
தேவனுடைய சத்தத்துக்கு உட்படிந்து செல்வேனாயிருந்தால் நான் அந்த தேவனுடைய ஸ்தானத்தை நான் தேவனை நோக்கி பார்த்து மேலே செல்வேனாயிருந்தால் அவர் என்னை அவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு அவர் எனக்கு உதவி செய்வார். காலை வேளையிலே தேவன் பேசியான வார்த்தைக்கு தேவனுக்கு நான் நடிச்செடுத்துகிறேன். வருகின்றான நாட்களிலும் தேவன் எனக்கு இன்னும் பலனை தந்து அவருடைய பாதையிலே அவருடைய செம்மையான வழிகளிலே அவருடைய மந்தையாய் அவருடைய ஆடாய் நானும் வருகின்ற நாட்களிலே ஒரு பூரணத்தை நோக்கி கடந்து செல்லக்கூடியான ஒரு மனுஷனாய் தேவன் என்னையும் வருகின்ற நாட்களிலே என்னை நடத்துவார் என்று நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். தேவன் என்ற நாளை தந்தான தேவனுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே என்னை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆவியானவர் சபையிலே பேசினான வார்த்தை, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் என்ற அந்த வார்த்தை அங்கே 40 ஆண்டுகள் அவர்களை வனாந்தரத்திலே அவர் போஷித்தார். ஆனால் அவர் கடைசியிலே அவர்கள் என்னை விட்டு வழிவிலே போகிற இருதயமுள்ள இனங்கள் என்று அவர் கண்டார். ஆவியானவர் சவரம் மூலமாய் அங்கே என்னுடைய கடந்த நாள் ஆரம்பத்தை அவர் துவக்கி பேசும்போது 33 ஆண்டுகள் நான் கடந்து வந்திருக்கிறேன். அதில் என்னுடைய இருதயம் எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறது. அந்த 40 ஆண்டுகள் கழித்து அங்கே தேவன் இவர்களினுடைய இருதயம் என்னை விட்டு வழிவிலை போகிற இருதயமுள்ள இனங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு என்னுடைய இருதயம் இருக்கிறதா என்பதை சோதித்தறியும்படி ஆவியானவர் என்னை எச்சரித்தார். நானும் அதிகமாய் பயந்தேன். அவர்களுடைய எல்லை கணக்கு என்னோட 3 வருடம் தான் இருக்கிறது, என்னோட 7 வருடம் கிடக்கிறது. அதற்குள்ளே என்னுடைய சத்தை கேட்பீர்களாக எங்களுடைய வார்த்தையை நான் இழந்துவிடுவேன் என்றால் மறுபடியும் அதை நான் துவக்கி, ஒருவேளை நான் இழந்திருந்தால் அதை மறுபடியும் அதை துவக்கி அதற்குள்ளே நான் ஓடி அவருடைய அண்டையில் நான் சேர வேண்டும். இல்லையென்றால் அவருடைய இருதயத்திலே வழிவிலை போகிற இனங்கள் என்கிற அந்த சொல்லுக்கு நான் ஆளாகி விடுவேன். நான் பயந்திருக்கிறேன். நான் மனம் திரும்பி நான் விரும்புகிறேன். நிச்சயம் என்னுடைய ஓட்டத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஓடி முடிக்கவே நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயம் உதயசுவான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையும் செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதயசுவராகும். ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் இப்போதும் எங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார் என்பதை குறித்து நான் அதிகமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சொல்லக்கூடிய காரியங்களை குறித்தும் இப்போதும் என்னுடைய ஜீவியத்தை குறித்தான காரியங்கள், ஆவியானவர் என்னை குறித்தான நோக்கமும் அவருடைய சந்தோஷமும் எப்படியாப்பட்ட காரியத்திற்குள்ளாய் சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்தும் ஆவியானவர் சபையிலே வெளிப்படுத்தினார். இன்று ஒரு சத்தத்தை கேட்பவர்களானால் என்றால் வசனமானது என்னுடைய ஜீவியத்தில் எப்போதெல்லாம் அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதற்குள்ளாய் தேவனுக்குள்ளாய் நான் ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை நான் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து வாழும்போதெல்லாம் எப்போதுமே எல்லாம் சகலதும் நன்மைக்கு எதுவாயும் அது ஒரு பின்னாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு செல்கிறது என்பதை என் வாழ்க்கையின் மூலமாக நான் கண்டு கொண்டேன். இன்னும் எனக்குள்ளாய் ஆண்டவர் குறைவான காரியங்கள் இருப்பதை ஆண்டவர் சபையிலே வெளிப்படுத்தினார். இப்போதும் அவருடைய சத்தத்தை நான் முழுவதுமாய் அவருடைய சத்தத்திற்கு கேட்டு முழுவதும் கீழ்ப்படிந்த ஒரு உண்மையுள்ள மனுஷனாய் என் இதயத்திலே எப்போதுமே அவரை தேடக்கூடிய ஜீவியம், எப்போதும் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து வாழக்கூடிய ஜீவியம். என்னுடைய சத்தத்தை நான் அசட்டை பண்ணுவேனானால் எப்போதுமே அந்த காரியம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்குள்ளே கொண்டு சென்று விடும். அந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நான் கண்டு கொண்டேன். இப்போதெல்லாம் நான் அந்த அசட்டையாக அந்த காரியத்தை இதனுடைய சமூகத்தை நான் விட்டு இதனுடைய சத்தத்தை நான் அசட்டையாக எண்ணி அதை என்னுடைய மாம்சத்தின் பிரகாரமாய் அந்த காரியத்தை நான் செயல்படுத்துவேன். ஆனால் முழுவதுமே ஒரு பாவத்திலும் என் ஒரு வீழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லும், ஒரு ஆபத்தான நிலையில் கடந்து செல்லும் அந்த ஒரு பயங்கரமான ஒரு நிலையிலிருந்து ஆண்டவர் என்னை மறுபடியுமாய் இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற வேணும்னு சொல்லி அந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். எப்போதும் நான் கவனமாக இருந்து நான் சத்தத்தை கேட்டு எப்போதும் நான் ஆதியில் கொண்டான விசுவாசத்திலே நான் அதை பற்றி கொண்டு எப்போதுமே எனக்கு முன்பாய் ஒன்றும் இல்லை. இந்த பூமியில் வாழும் வாழ்க்கை முழுவதும் எல்லாமே ஒரு மாயை எல்லாமே அநீதியாய் மாறிவிடும். இன்று எப்போதெல்லாம் நான் பேசுகிற காரியம் அனைத்தும் எல்லாம் இப்பொழுது பேசுகிற காரியம் நாளை அதை மாறிவிடும். ஆனால் தேவனை பற்றி கொண்டிருக்கான காரியம்
எப்போதுமே நிரந்தரமானது. அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை வார்த்தை கீழ்ப்படிந்து எப்போதும் அவருடைய சத்தத்தை கொண்டு பற்றி கொண்டு கேட்டவனாய் ஆதியிலே கொண்டு விசுவாசத்தை பற்றி கொண்டவனாய் எப்போதும் நிலைத்திருந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தவும் தேவனுக்கென்று வாழவும் இன்னும் காரியங்களை சரி செய்து தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழத்தக்காக ஆவியான நடத்துவான்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். இந்த கால வேளையிலும் தேவன் சபையில் கொடுத்தான வார்த்தையை தேவன் என்னுடைய விசுவாசத்திலே நான் எவ்வளவுக்கு ஆண்டவர்களை ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை தேவன் இந்த கால வேளையிலும் என்னுடைய பேசினர். நாம் ஆரம்பத்தில் கொண்டதான நம்பிக்கை முடிவறியதையும் உறுதியாக நிற்கிறேனா என்பதை தேவன் இந்த கால வேளையிலும் என்னோட பேசினர். நான் சபையில் இருக்கும் பொழுது நான் அந்த ஆரம்பத்தில் கொண்டதான அந்த நம்பிக்கையாக இருக்கிறேனா இழந்து போனதாக இருக்கிறேனா என்பதை நான் உணரும் பொழுது நான் அந்த நம்பிக்கையிலே மிகவும் குறைவுள்ளவனாக இருந்தேன். இந்த சகோதரன் சொல்லும் பொழுது சபையிலேயே 10 வருடமில்லை, 20 வருடமில்லை, 30 வருடமில்லை வந்து இருந்துட்டு போகலாம். ஆனால் நான் அந்த ஆரம்பத்திலே கொண்டதான நம்பிக்கையில் நான் உறுதியாய் இருக்கிறேனா என்பதை தேவன் இந்த கால வேளையிலும் என்னோட பேசினார். நானும் வேறு நாட்களையும் அந்த ஆரம்பத்திலே கொண்டதான நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே கடைசி வரியந்தம் இனி குறைபடாதபடி நான் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நம்பிக்கை இழந்து போகாதபடி தேவன் தாமே கூட இருந்து இந்த நம்பிக்கையிலே உறுதியாக நிற்க உதவி செய்வாராக. நான் சோதரம் தேவன் சபையிலே பேசிய வார்த்தைக்காய் கர்த்தரை நாமத்தை மையப்படுத்துகிறேன். இங்கே கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்ற இந்த வார்த்தை நாட்களிலே தேவன் சபையில் இங்கே இடைப்படும் போது என்னை குறித்து தேவன் இங்கே அதிகமாக இங்கே நான் பலப்படும்படியாய் இங்கே நான் திடப்படும்படியாய் கர்த்தர் என்னை உணர்த்தின காரியமெல்லாம் இங்கே கிறிஸ்துவனுடைய காரியங்கள் ஒரு சில காரியங்களிலே நான் அங்கே ஜெயம் கொண்டாலும் இங்கே நான் முழுவதும் கர்த்தரிடத்தில் இங்கே பங்குள்ள காரியம் என்னென்று சொன்னால் அத்தனை காரியத்திலும் நான் அங்கே ஜெயம் கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இங்கே கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை இங்கே இருக்கின்ற பூமியிலே நான் அனைத்து காரியங்களிலும் ஜெயம் கொள்ள வேண்டும்ங்கிறார். அந்த வாழ்க்கையை இங்கே நான் கிறிஸ்தவர்கள் கொண்டுள்ள அந்த பங்கு அது முழுவதும் இங்கே பூரணப்பட முடியுங்கிறார். அந்த ஜீவியத்தை நாட்களிலே தேவன் சபையில் பேசியிருக்கிறார். இங்கே என்னுடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களிலும் இங்கே குறையப்பட்டிருக்கிறான் நிலையை தேவன் நாட்கே சபையில் பேசியிருக்கிறார். நானும் என்னை குறித்த வாழ்க்கையிலே தேவநாமத்துக்கு முன்பாய் என்னை தாழ்த்துற ஒரு மனுஷனாய் கர்த்தருக்கு முன்பாய் இங்கே நானும் பலன் கொள்ளவும் ஆரம்பத்தில் எப்படி ரட்சிக்கப்பட்ட காலத்திலே வாழ்ந்த வாழ்க்கை நாட்களிலே முழுவதும் என்னுடைய பங்கு கிறிஸ்துவுக்குள்ளாக அதை இங்கே பூர்ணப்படும்படியாய் இனிவர் நாட்களும் வாழ்வதற்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துவான் அறிக்கை செய்யும்.